சொந்த காசுல நானே சூனி வச்சுக்கிட்டேனாக்கா தேவையில்லாம அந்த மனுஷனுக்கு சோறு கொடுத்துடாம விட்டுட்டேன். இந்த அம்மா வேற ஆபீஸ்க்கு போறேன்னு சோத்து முட்டையை தூக்கிட்டு போயிடுச்சே. ஆபீஸ்க்கு மட்டும் போச்சு, அந்த ஆள் அங்க இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். அன்னையோட சாயம் வெளுத்து போயிடுவேன். என் மண்டவாளவெல்லாம் தண்டவாளம் ஏறிடும். ஆண்டவா, நீதான் என் ஆத்தாளுக்கு அது தெரியாம பாத்துக்கணும். இந்த கூறுகட்ட மனுஷன் எங்க இருக்காருன்னு தெரியலையே. முதல்ல அந்த ஆளுக்கு ஒரு போனை போடுவான். எங்க போய் என்ன வெட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கானோ தெரியல. சே, முதல்ல போனை போடுவான். இவன் இங்க இருந்தாலும் இம்சனை பார்த்தா இந்த அம்மா தேவையில்லாத 7 கொடுக்குது. இந்த ஆள் சோறு தின்னா என்ன இருக்கதை விட்டுட்டு வெட்டி பயிருக்கு சோறு வேற எடுத்துட்டு போகுது. சே, ரிங்க போகுது, எடுக்கிறானா பாரு. மறுபடியும் போடுவான். ஐயோ எடியா, எடுத்து தொலை. அங்க என்ன வெட்டி முடிக்கிற வேலையா உனக்கு? சே, மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விடுறது இல்ல. யாரு இது? என்ன இவன் நமக்கு போன் அடிக்கிறா? நம்ம தான் ஆகாது வீட்டை விட்டு வெளியில போகணும், சாப்பாடு கூட கொடுக்காம அனுப்புனா இப்போ எதுக்கு நமக்கு போன் அடிக்கா? என்ன இத்தனை நிமிஷம் கால் வேற வந்திருக்கு. ஒருவேளை புருஷன் சாப்பிடாம போயிட்டானோன்னு மனசு வருத்தப்பட்டு போன் பண்ணியிருக்காளோ? இருக்கும் 1000 இருந்தாலும் நம்ம பொண்டாட்டியாச்சே, மனசு தாங்காது, அதான் போன் அடிக்கிறா. அப்படிவா வலிக்கு இந்த மாமா மேல உனக்கு இருக்க பாசம் இப்பதான் வெளியில வருதோ? போனை எடுப்பான். ஹலோ நிம்மிமா, சொல்லு. யோ எங்கயா இருக்க? போன் அடிச்சு எடுக்க மாட்டியா? ஏன் இம்புட்டு நேரம்? என்ன நிம்மி இப்படி போனை எடுத்தோடனே கத்துற? கத்துறதோட நிறுத்திட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கேன். நீ மட்டும் நேர்ல இருந்த உன் மண்டையை உடச்சு மாவில காக்கிருப்பேன். சரி, இப்படி கத்துறதுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணியா? அதான் சாப்பாடு தரலான்ட்டில, அப்புறம் எதுக்கு கழுத்து ஃபோனை போட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ற? ஆமா, இவர் அப்படியே கலெக்டர் உத்தியோகம் பாக்குறாரு. இவனை நாங்க விடாம போனை போட்டு டிஸ்டர்ப் பண்றோம். டிஸ்டர்ப் வெட்டி பையன், வெறும் பையன். எவன் வீட்டு திண்ணையில படுத்து உறங்கிட்டு கிடக்கியோ யாருக்கு தெரியும்? என்ன நம்ம தூங்கிட்டு இருந்தோம் கரெக்டா சொல்றா? உனக்கு என்ன போனை போட்டு கொஞ்சம் கொலாவணும்னு எனக்கு என்ன ஆசையா சொல்லு. அப்புறம் எதுக்கு பண்ணியா? யோ, எங்க அம்மா நீ மதிய பசியோட இருப்பேன்னு உனக்கு சோத்து முட்டையை கட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படியா? சந்தோஷம். கட்டின பொண்டாட்டி உனக்கு தான் அக்கறை இல்ல, மாமியாருக்கு பத்தி அக்கறைய எனக்காக சோத்தை கட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. யோ, ஏதாவது சொல்லிட போறேன். சந்தோஷப்படுறியா? கொஞ்சம் சந்தோஷம். உனக்கு சாப்பாடை கட்டி உன் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வருது எங்க அம்மா. என்னது ஆபீஸுக்கா? இப்படி சொல்லிட்டு தான் என் ஆத்தா வீட்டை விட்டு போயிருக்கு. அடியே, அவங்க எதுக்கடி அங்கெல்லாம் போறாங்க? அடே, நீ அங்க இருக்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இனி என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. உனக்கு வேலை போன விஷயம் எங்க ஆத்தாளுக்கு தெரியக்கூடாது. அதுக்கு நீ தான் பொறுப்பு. எங்க அம்மா உன்னை தேடி ஆபீஸ்க்கு போயிருக்கு. விஷயம் மட்டும் அதுக்கு தெரிஞ்சிச்சு அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். உன்னோட சேர்த்து என்னையும் வீட்டை விட்டு கடத்தி விட்டுருவாங்க. மறுபடியும் ஆத்தா வீட்டுக்கு போய் உட்காந்துக்க வேண்டியதான். பார்த்து இருந்துக்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னமோ பண்ணு. ஆனா நீ மட்டும் மாட்டின மகனை 2 பேரும் நடுத்தரில் திருவோடு தாண்டி ஏந்தனோ வைக்கிறேன். என்ன நடக்க போகுதோ? எதுக்கும் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி வச்சுக்கடி நிம்மி. ஆத்தாளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு அன்னையோட நீ காலி. அடே கோபாலு, விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சு அம்பிட்டுதான். மரியாதையா கிளம்பி ஆபீஸ்க்கு ஓடுடா. கிளம்பி மட்டும் நீ அங்க இல்ல, ஆபீஸே போலின்னு கண்டுபிடிச்சிச்சு அம்பிட்டுதான் செத்த நீனு. ஆபீஸ் என்ன அருமையா இருக்கு. பூராவும் கண்ணாடி போலயே. இப்படிப்பட்ட பலமாடி கட்டடத்துலதான் என் மாப்பிள்ள பகுசா வேலை பார்க்கறாரு. அதுதான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காரு. சாதாரண ஓட்ட முடிச்சையில இருக்க நமக்கே அப்படி இப்படி இருக்கும்னா, இம்முட்டு பெரிய மாளிகையில வேலை பார்க்குற என் மாப்பிள்ள கொஞ்சம் கூடுதலாக தான் பண்ணுவாரு. நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். ஒரு நாள் அந்த நிர்மலாவையும் கூட்டிட்டு வந்து இந்த ஆபீஸை காட்டணும். அப்புறமாவது மாப்பிள்ளையோட அருமை வெறும் புரிஞ்சு நடந்துக்குவாளா இல்லையான்னு தெரியும். எப்பா எத்தனை மாடி? மாப்பிள்ளை எத்தனாவது மாடியில வேலை செய்யாருன்னு தெரியலையே. இந்த கம்பெனியில வேலை பார்த்தா 1 லட்சம் என்ன 5 லட்சம் கூட மாச சம்பளமா தருவாங்க. அம்புட்டு பெரிய கம்பெனியால இருக்கு. கம்பெனியை கூட்டி தொடுக்கிறவங்களுக்கே 20,000 30,000 தரவங்க வேலை பார்க்குற மாப்பிள்ளைக்கு படித்தவருக்கு தராமையா விட்டுருவாங்க. அதெல்லாம் எக்கச்சக்கமாக தருவாளுங்க. இதை மட்டும் நம்ம ஊர் ஆளுக பார்த்த ஆளுக, அதுவும் அந்த கோண மூக்கி அந்த வசந்தியும் அந்த நெட்ட கொக்கு நெடுவாளையும் பார்க்கணும். என் மருமகனை என்னென்ன பேச்சு பேசுகிறாளுங்க, என் மகனை என்னென்ன பேச்சு பேசுகிறாள், அவள்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாளிகையே காட்டணும். அப்புறமா எவ்வளவு ஒருத்தி என் மகளை பேசுவாளுங்களா? அப்புறம் இருக்கு அவளுகளுக்கு. இவளுகெல்லாம் முன்ன பின்ன இப்படி ஒரு இடத்த பார்த்துருக்க கூட மாட்டாளுங்க. பட்டி காட்டாளுங்க. சரி, முதல்ல மாப்பிள்ளைக்கு சோத்தை கொடுப்பான். பாவம் வெளியே போய் சாப்பிட போறாரு. எங்க வேலை பார்க்குறாரு, எத்தனாவது மாடின்னு தெரியலையே. இந்த வாட்ச்மேன் தம்பியா கேட்பான். ஐயா வாட்ச்மேனு, ஐயா செக்யூரிட்டியே. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லையா, என் மாப்பிள்ளை இந்த ஆபீஸ்ல தான் வேலை பார்க்குறாரு. மதிய சாப்பாடை எடுத்துட்டு வராம விட்டுட்டாரு. அதான் அவங்க மாமியா நானு சோத்தை கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் என் மாப்பிள்ளைய வர சொல்றியா? இல்ல எங்கன்னு கூட சொல்லி நான் போய் பாத்துக்கிறேன். யாரும் நினைச்சவங்க அவுத்தவனு உள்ள போக முடியாதுமா, அப்பெல்லாம் விடக்கூடாதுன்னு ஓனர் சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? சரி, அப்ப மாப்பிள்ளையாவது வர சொல்றியா? சரி, உங்க மாப்பிள்ளை பேர் என்ன? கோபாலியா? கோபாலு, கோஸ்ட் கோபாலு. கோபாலா? எனக்கு தெரிஞ்ச அப்படி இங்க யாருமே இல்லையே. இந்த அம்மா வேற கரெக்டா தான் சொல்லுது. நல்லா தெரியுமா இந்த அட்ரஸ் தானா? ஆமையா, அட்ரஸ் எல்லாம் கரெக்ட் தான். இங்கதான் என் மாப்பிள்ளை கோபாலு வேலை பார்க்கறாரு. அப்படியா? எதுக்கும் இருங்க, நான் ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டுக்கிறேன். கேளியா கேளு. நீ வேலைக்கு புதுசா?
அதான் உனக்கு தெரிஞ்சிருக்காது. கேளு கேளு. சரிங்கம்மா. ஹலோ. ஆ, கோபாலுங்கிறவங்க இங்கே இருக்காங்களா? ஹோ, ஓகே ஓகே. ஆ சரிங்க சார். ஆ ஓகே. என்னையா என்ன உள்ள வர சொன்னாங்களோ? தள்ளு தள்ளு, நானே போய் கொடுத்துக்கிறேன். எத்தனாவது மாடி? ஏம்மா, அப்பெல்லாம் யாரும் வேலை பார்க்கலையா? உங்களை இடத்த காலி பண்ண சொல்லிட்டாங்க. யோ, என்ன விளையாடுறியா? என் மாப்பிள்ளை இங்கே தான் இம்புட்டு நாளாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 மாசமா வேலைக்கு இங்கே தான் பார்த்துட்டு இருக்காரு. வேலைக்கு புதுசுங்கிற வசி உனக்கு தெரியாம இருக்கலாம். அதுக்குன்னு இங்கே வேலை பார்க்கலன்னு சொல்ற மகனே? அம்புட்டு தான் சொல்லிட்டேன். தேவையில்லாம ஏதாவது பண்ண அவ்வளோதான். என் மாப்பிள்ளை இங்கே தான் வேலை பார்க்கறாரு, நீ நகர, நான் பார்த்துக்கிறேன். ஆ, தேவையில்லாம பிரச்சனை பண்றது நீங்க தான். நான் வரத்துக்குள்ள இடத்த காலி பண்ணிடுங்க. அம்புட்டு தான். என்ன இவன் ஒரு பெரிய மனசு பேசியிருக்கேங்கிற மரியாதை கூட இல்லாம எனக்கு என்னென்ன போறா? அடே நெல்லுடா நெல்லு. ஐயோ போச்சு, நம்ம அத்தை கோவமா இருக்க பார்த்தா விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இன்னையோட கோபாலு உன் சோழி முடிஞ்சிருச்சுடா. மாலைக்கு சொல்லிட வேண்டியதா. கிழவி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டுதா இப்படி கடுப்புல நிக்குதோ. ஐயோ ச்சே, நம்மளே உள்ள போயிட வேண்டியதா. மாப்பிள்ள என்ன இதெல்லாம்? ஐயோ, கிழவிக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு போலயே. போச்சு, எல்லாம் போச்சு. எத்த தப்புதான் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதுக்காக அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. எனக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா? ஐயோ மாப்பிள்ள, முதல்ல எந்திரிங்க, கண்ணு தொடங்க. இல்ல முதல்ல என்ன மன்னிங்க. ஐயோ மாப்பிள்ள, அந்த செக்யூரிட்டி பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? செக்யூரிட்டி பண்ண தப்பா? கிழவி எதை சொல்லுது? அந்த முட்டை கண்ணனுக்கு உங்களுக்கு தெரியல, அதனாலதான் நீங்க இங்க வேலை பார்க்கலன்னு கண்ணா பின்னான்னு பேசுறான். முதல்ல சொல்லி வைங்க மாப்பிள்ள, நான் தான் உங்க அத்தைன்னு. இனிமே நான் வந்தா தேவையில்லாம பேச வேணாம்னு சொல்லி வைங்க. அதை விட்டுட்டு நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க. ஓஹோ, அப்ப கிழவிக்கு விஷயம் எதுவும் தெரியல. நல்ல வேலைடா கோபாலு, நீயே கடந்து எதையும் உளராம போன. செக்யூரிட்டி நம்ம இல்லைன்னு சொல்லியிருப்பான் போல. அதோட கிழவி நம்பாம நின்றுட்டே இருந்திருக்கு. சரியான நேரத்துக்கு தான் நீ வந்த. சோத்தை வாங்கிட்டு அனுப்பி விட்டு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பதில் பேசாம ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? சொல்லி வைக்கிறீங்களா இல்லையா? இந்த செக்யூரிட்டி தானே இருக்கட்டும். புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான். அதான் உங்களையே பார்த்து யாருன்னு கேட்டுட்டான். அவனை நான் சீக்கிரமே வேலையை விட்டு தூக்கிறேன். உள்ள போய் ஒரு சத்தம் போட்டா போதும், அவனுக்கு வேலை போயிடும். முதல்ல அதை பண்ணுங்க மாப்பிள்ள. என்னையே பார்த்து யாருன்னு கேட்கறான், வெளியே போயிடுங்க கிளவிங்கிறான். இதெல்லாம் என்ன நல்லா இருக்கு? இம்பிட்டு பேசினாடா, நீங்க கவலை விடுங்க. அவனை இன்னைக்கு வேலையை விட்டு நான் தூக்குறேன். ஐயோ மாப்பிள்ள, இம்பிட்டு கோவப்படுவீங்கன்னு தெரியாம சொல்லிட்டேன் மாப்பிள்ள. அப்புறம் என்னத்த, உங்களை ஒருத்தன் இப்படி பேசியிருக்கானா? இந்த ஆபீஸ்ல அவனுக்கு வேலை கிடையாது. ஐயோ மாப்பிள்ள, சரி விடுங்க மாப்பிள்ள. இதாங்க உங்களுக்காக அத்தை ஆசாசையே சோறு கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. முதல்ல கோவத்தை குறைங்க மாப்பிள்ள. சரித்த சாப்பாடு கொடுங்க மாப்பிள்ள. நான் வேணா ஆபீஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு பரிமாறிட்டு போட்டேன். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அம்பிட்டுதான், நானே உள்ள போக முடியாது. இதுல இதை வேற கூட்டிட்டு போனாக்கும். என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? இல்லத்த, அது வந்து ஐயோ, கிளவி கரெக்டா கேக்குதே. இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. மாப்பிள்ள உங்களதான். அது வந்து ஒரு முக்கியமான ஃபைல ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஓனர் என் ஃப்ரெண்டு தானே, அவன் யாரையும் நம்ப மாட்டான். எல்லாத்துக்கும் நான் தான் போகணும். அதான் நானே ஒரு போயிட்டு வந்துடலான்னு போயிட்டு வந்தேன். சரி மாப்பிள்ள, எதுக்கு நடந்து போய்கிட்டு சர்வீஸ்க்கு கொடுத்த வண்டியை வாங்கிக்கிட்டீங்கன்னா போயிட்டு வர சுலபமா இருக்கும்ல. ஆமாந்த சொல்லியிருக்கேன். இன்னும் 2 நாள்ல வந்துடும். சரி மாப்பிள்ள, நீங்க உள்ள போங்க, நான் பாத்துட்டு போறேன். இல்லத்த, நீங்க வாங்க. உங்களை நான் ஆட்டோ ஏறி வழி அனுப்பிட்டு அப்புறம் நான் வந்து உள்ள போய்க்கிறேன். மாப்பிள்ள அப்படிதான், எப்ப பாரு அத்தையை கவனிக்கிறதுலே இருப்பீங்க. சரி வாங்க, இன்னைக்கு தான் உங்க ஆபீஸ்க்குள்ள வேற கொடுத்து வைக்கல. இன்னொரு நாள் கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போகணும், சரியா? சரித்த வாங்க, இப்ப போவோம். எம்பிட்டு பெரிய ஆபீஸ், உள்ள ஃபுல்லா ஏசி போட்டிருப்பான் போல, நல்லா குளுக்குளோன்னு இருக்கும். ஒரு பார்க்கலாம்னு நினைச்சோம். சரி, இன்னைக்கு எல்லாம் என்ன, நம்ம மாப்பிள்ள ஆபீஸ் தானே, மருமகன் நினைச்சா எப்ப வேணா கூட்டிட்டு போவாரு. ஐயோ, நம்மளே பாக்கெட்ல சில்லறை இல்லாம தட்டு மாறிட்டு நிக்கும். கிளவி என்னன்னா ஏசி ரொம்ப எட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுது. போச்சு, இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். என்னைக்கு மாட்டுவோமா?